சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். யார் இப்படி கதவு தட்டுறது? வேற யாரா இருக்கும்? இங்க வேலை செய்யறவளாதான் இருக்கும். சரியான திமிர் பிடிச்சவளா இருக்கா. போய் தர. ஏய் உள்ள வா. அம்மா பாத்தீங்களா, அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா. ஜமீன் வீட்ல வேலை செய்யறாள்ல, அத மினிக்கிட்டு திரியறா. இதெல்லாம் நம்ம கிட்ட ஆகுமா? என்னடி பிரியாணி கேட்டீங்கல்ல, வாங்கிட்டு வந்திருக்கு. இப்பதானே சொன்னோம், அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்ட. சரி சரி, உள்ள கொண்டு வந்து வை. இப்ப எதுக்கடி கதவை சாத்துற? சும்மாதான். பிரியாணி சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். என்ன பாக்குறீங்க? சூடா ஆறிடும், சாப்பிடுங்க. ஏய் ஆமாடி, கொலை பசியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். ஏய் தலையை சீவினது போதுண்டி, வா சாப்பிடலாம். ஐயோ, ஏய் என்ன பிரியாணி இது? வாயில வைக்கவே முடியல. இது பிரியாணியா இல்ல பாவக்காய் சாதமா? இப்படி கசக்குது. ஏய் ரோட்டு கடையில வாங்கிட்டு வந்தியா? உங்க ரேஞ்சுக்கு இது போதும், சாப்பிடுங்கடி. ஏய் தள்ளடி. என்னடி சொன்ன? தீயா? அம்மா ஏய் என்னடி? அம்மா இரு உன்ன. ஏய் விருந்தாளியா வந்ததுனால வெறுங்கையால அடிக்கிறேன், இல்ல சுத்தியல எடுத்து உங்க தொலைல உரை போட போட்டுருவேன். தப்பு நீங்க பண்ணிட்டு ஜமீன் ஐயா கிட்ட போட்டு கொடுப்பீங்களா? அப்படியே உங்களுக்கு கொன்றுவேன் பாத்துக்க. எங்க
இப்ப போய் சொல்லுங்க பாக்கலாம். வீட்ல வேலை செய்யறவளாம், வேலை செய்யறவ. வேலை செய்யற பொண்ணு என்ன அடிச்சுட்டான்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க சாவடிச்சிருவேன். என்ன இவன் அப்ப பாக்குறப்ப பூச்சி மாதிரி இருந்தா இப்ப என்னடானா இந்த போடு போட்டுட்டு போற? இவளை நாம விடவே கூடாது. அம்மா, இவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. நானும் பெரியவளா இருந்திருந்தா எனக்கு யாரோட ஆதரவும் தேவைப்பட்டிருக்காது. கௌரி, வீட்டுல இன்னொரு முக்கியமானவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு. எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நீ யார சொல்ற? கௌரியோட சொந்தக்காரி ஒருத்தி வாசல்ல இருக்கா. கௌரி, நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. யாரையும் காணுமே. ஏதோ சொந்தக்காரன்னு சொன்னா. கனக துர்கா அம்மா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கு. ஆனா இது எதுவுமே எனக்கு அப்ப தெரியல. நான் தான் அம்மனை சந்தேகப்பட்டு கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன். அம்மன் கிட்டேயே கோச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ச்சே, அம்மனோட பக்தியா இருந்து நேர்ல இருக்கிற அம்மனையே தெரிஞ்சுக்க முடியாத சரியான பாவியா இருந்திருக்கனே. நான் பெரிய மனுஷி ஆகி சடங்கு பண்ணப்போ உன் சொந்தக்காரி வெளியே இருக்கா, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. ஆனா வெளியில போய் பார்த்தப்போ அங்க யாருமே இல்லையே. அப்படின்னா யார மனசுல வச்சு அம்மன் என்ன போக சொல்லிருப்பா? எதுக்கு நாமளா குழம்பிக்கிட்ட? அம்மன் கிட்டயே போய் கேட்டுற வேண்டியதான். கௌரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்ப உன்னை பார்க்கதான் கிளம்புனேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அது சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், மறைக்காம பதில் சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத நீ கேளு. சொல்லு. நீ தினமும் எனக்கு படையல் வைக்கிறல? ஆமா. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு விருந்து வைக்க போறேன். விருந்தா? எனக்கா? என்ன விருந்து? பிரியாணி விருந்துதான். என்ன கௌரி பாக்குற? சாப்பிடு. என்ன சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறியா? நீ வேப்ப மருந்து குடிக்க சொன்னாலும் நான் குடிப்பேன். நீ விஷம் தந்தாலும் அதையும் நான் வாங்கி குடிப்பேன். அப்படி இருக்கிறப்போ பிரியாணி கொடுத்தா சாப்பிட மாட்டேனா? அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே. இல்ல, எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கியே, இந்தா உனக்கு நான் தரேன். நீயும் ஒரு வாய் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு தான் வயிறு வலிக்கும். பிரியாணி நான் பிடிக்காதா? எனக்கு கூழும் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பும் தான் பிடிக்கும். அதுவும் ஆடி மாசத்துல ஊத்துற கூழுக்கு நான் அடிமை. நீ சாப்பிடு. சரி. ஆஹா, செம்ம ருசி. எங்க வாங்கின? விருந்து வைக்க போறேன்னு சொன்னனே, அப்ப எங்க வாங்கினேன்னு கேக்குற?
எல்லாம் என் கைப்பக்குவம் தான். நல்லா இருக்கு. ஐயோ, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு பிரியாணி வாங்கி வச்சிருந்தனே, அது காணும். இங்கதான் பார்சல் வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள எங்க காணாம போச்சு. வேற யாராவது எடுத்து சாப்பிட்டுட்டாங்களோ? ஐயோ, இப்ப நான் அதை எங்கன்னு போய் தேடுவேன்? ஐயோ, கௌரிமா, இப்படி பண்ணிட்டியே. அது மாயாவோட சொந்தக்காரங்களுக்காக நான் வாங்கி வச்சிருந்த பிரியாணி, அதை எடுத்து சாப்பிட்டுட்டியே. என்னது, நீ வாங்கிட்டு வந்தியா? வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளிங்க பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்து வச்சு என் அக்கா பொண்ணுக்கு கொடுத்து சாப்பிட வச்சிட்டு இருக்கேன். ஏய், எதுக்கு இப்படி போய் சொல்ற? வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளிங்க சாமிக்கு சமமானவங்க. அவங்க விஷயத்துல நீ இப்படி விளையாடலாமா? எப்படி எப்படி வந்திருக்கிற அந்த 4 பேரையும் பார்த்தா சாமி மாதிரியா இருக்கு? பேய் மாதிரி இருக்காளுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க ஏன் முன்னாடியே சாமி போட்டோவை கிழிச்சாங்க. அதுவும் இல்லாம கண்டுபடி திட்டினாங்க. பெரியய்யா கிட்டையும் திட்டு வாங்க வச்சுட்டாங்க. என்ன நீ எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கு நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? என்னது, எனக்கு நடந்த மாதிரியே உனக்கும் நடந்துச்சா? என்ன முழிக்கிற? எனக்கு என்னமோ நீ தான் போய் சொல்றன்னு நினைக்கிறேன். சொல்லு, நீ கனகா தானே? ஏய் கௌரி, உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா? உன் சித்தியவே உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் துர்கா, நான் தான் உன் சித்தி. என் சித்தியா இருந்திருந்தா நான் பிரியாணி சாப்பிட்றத பார்த்து சந்தோஷம் தான் பட்டிருப்பா. உன்னை மாதிரி சந்தேகப்பட மாட்டா. இங்க பாரு, நீ என்னதான் அழுது புலம்புனாலும் சரி, இவ தான் என் துர்கா. அடி பாவி, நான் வாங்கி வச்ச பிரியாணி எடுத்து கொடுத்து கௌரிய உன் பக்கம் திருப்ப பாக்குறியா? வேணும்னா பாரு, ஒரு நாள் என் கௌரி என்ன சித்தின்னு என்கிட்டே வருவா. அது நீ பார்க்க தான் போற. ஆமா, நான் இங்க வந்தப்போ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, என்ன அது? ஆமாம்மா, எனக்கு சடங்கு சுத்தின அன்னைக்கு உன் சொந்தக்காரி வெளியே இருக்கா, நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொன்னல, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படியா? அப்போ ஏன் அப்படி சொன்னேன்னு ஞாபகமே இல்லையே. துர்கா கிட்ட போய் சொன்ன மாதிரி என்கிட்டயும் போய் சொல்றியா? என்கிட்ட எதையோ நீ மறைக்கிற. இந்த சிரிச்சு மறைக்கிற வேலைலாம் வேண்டாம். இப்ப நீ மட்டும் சொல்லல, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். அப்பா, என்ன கோவம் வருது. இப்ப என்ன, அது யாருன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா. அது உன்னோட 3 ஜென்மமா தொடர்ந்து வர பந்தம். 3 ஜென்மமாவா? ஆமா ஆமா. ஆனா அந்த கதையை சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. அத இன்னொரு நாள் சொல்றேன். அப்படியா? கண்டிப்பா சொல்றேன். இப்ப நீ வயிறார சாப்பிடு. ஒண்ணு. ஏய், என்னடி? போயும் இங்க வேலை செய்யறவ கிட்ட போய் அடி வாங்கிட்டமே, அத நினைச்சா பத்துக்கிட்டு வருது. அவளை சும்மா விடக்கூடாதுமா, அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். நம்மள அரைஞ்ச அந்த கைய முறிக்கணும். அந்த வேலை செய்யறவ கைய முறிச்சா வேலை செய்ய முடியாம அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கல்ல. நாம இத உடனே செஞ்சாகணும். ஆமா,
நாம எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். நாம யாரு, நம்ம சரித்திரம் என்னன்னு தெரியாம உள்ள புகுந்து நம்ம எல்லார் கண்ணத்தையும் பழுக்க வச்சுட்டு போயிட்டாளே, அவளை சும்மா விடக்கூடாது. ஏய், இந்நேரத்துக்கு எல்லாம் தூங்கிருப்பாங்க. இதுதான் சரியான நேரம். வாங்க போலாம். போலாம். நேத்து காவேரி அம்மாவை 2 தடவை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. அது ஃபெயிலியர் ஆனதால கண்டிப்பா அவங்க திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு. நான் காவேரிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறேன்னு சொல்லியும் கூட ஜமீன் ஐயா அதை ஏத்துக்க மறுத்துட்டாரு. அதனால அவங்களுக்கே தெரியாம நாம இங்கேயே மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கணும். இங்க போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்கிற தைரியத்துல நிச்சயமா அந்த கும்பல் காவேரியை கொல்ல வருவாங்க. அப்படி வந்தா அவங்க இன்னைக்கு தப்பிக்கவே கூடாது. ஓகே மேடம். துப்பாக்கி ரெடியா வச்சு ரெடியா இருக்கு மேடம். சந்தேகப்படுற மாதிரி வீட்டுக்குள்ள யாரு போனாலும் சரி எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். தேவைப்பட்டா அவங்கள சுட்டு கூட பிடிங்க. சரிங்க சரிங்க மேடம். குட். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னு காவலுக்கு நில்லுங்க. நான் இங்கேயே மறைஞ்சிருக்கேன். ஓகே ஓகே மேடம். அந்த ரூமா தான் இருக்கும். அந்த ரூமுக்கு போலாம். மாயா, மாயா, வர பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு எதுவும் ஆகாதில்ல மாயா. என் உசுறு கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல மாயா. என்ன இந்த பொம்பளை தூக்கத்துல இப்படி புலம்பிட்டு இருக்கா? அந்த பொம்பளை போலமுன்னா நமக்கு என்ன? நாம வந்த வேலையை பார்ப்போம். இந்த வேலை செய்யறவ இங்கேயும் காணும். சரி வாங்க, நம்ம போய் அவளை தேடுவோம். என் உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பாத்திடுவீங்கல்ல? கான்ஸ்டபிள்ஸ் அலர்ட்டா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் மேடம். சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் இமீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். நீ இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சொகுசா தூங்குறா பாரு. வாடி. பேரை இவ அசையாம புடிச்சுக்கணும். இவ கைய நான் முறிச்சு விட்டுறேன்.
வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம். என்னாச்சு கான்ஸ்டபிள்ஸ்? வீட்ல இருந்து கன் சவுண்ட் கேட்டுச்சு. யாரையாவது ஷூட் பண்ணீங்களா? இல்ல மேடம், நாங்க யாரும் சொல்லல. ஃபயர் சவுண்ட் வீட்டுக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. அப்படியா? அப்ப அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். தப்பிக்க விடாதீங்க. குயிக். அம்மா அசோக் பெரியவரே அசோக் அம்மா, என்னாச்சும்மா? என்ன பாக்குறாங்க? யாராவது வாங்க. அம்மா காப்பாத்துங்க பெரியவரே. அம்மா, என்னாச்சுமா? எல்லாரும் வாங்க. என்னாச்சு? பெரியவரே வாங்க. பெரியப்பா, பாருங்க பெரியப்பா. அக்கா அக்கா காவேரி. அசோக், என்னடா? என்னாச்சு? காவேரி கத்திட்டு இருக்க. அம்மா, கான்ஸ்டபிள்ஸ் காவேரி, பாருங்க. என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுமா? பெரியவரே யாரோ ஒருத்தன் ஜன்னல் வழியா தூங்கிட்டு இருந்த என்ன பார்த்து சுட்டான். ஐயோ. திடீர்னு நான் கீழே விழுந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ. உன்னை சுட்டது யாரு? ஆளை பாத்தியா? யார் அது? அடையாளம் தெரியுதா? தெரியல, யாருன்னு தெரியல. எனக்கு பயமா இருந்துச்சு. ஐயோ சரியா நான் பார்க்கல. ஐயோ கொஞ்சம் நிதானமா யோசி காவேரி. ஐயோ காவேரி அம்மா, பதட்டப்படாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா? அந்த கொலைக்கார முகமுடி போட்டிருந்தான். ஜன்னலுக்கு வெளியே நின்று என்ன கொல்ல பார்த்தா, என்ன சுட பார்த்தா. நான் சத்தம் போட்டதுனால அவன் அப்படியே அது வெளிப்பக்கமா தப்பிச்சு ஓடிட்டான். காவேரி அக்கா உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.